படிக்கிறீங்க. டிஸ்க்ரீட்ல 3 பேப்பர் படிக்கிறீங்க. சாரி, டிஸ்க்ரீட்ல 3, இதுல 3, 6 பேப்பர் மொத்தமா படிக்கிறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா சார் இப்ப நம்ம நேத்து ஹேஷ் டயகிராமோட ஸ்டாப் பண்ணோம்ல அந்த ரிஃப்ளெக்ஸிவ் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது போலாமா? அதாவது டிஎம்ல லேட்டிஸ்ல என்னென்ன பார்த்துக்கிறோம்? லேட்டிஸ்ல வந்து ஒரு ஹேஷ் டயகிராமும் அந்த உன்னியோட டயகிராமும் பார்த்தோம், டைகிராஃப் டயகிராம் டயகிராஃப் பார்த்தோம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேட்டிஸ் பார்த்தோம். கரெக்டா? லேட்டிஸ் நிறைய டைப்ஸ் பார்த்தோம்னா டெஃபினேஷன் கம்பேரபிள்னா என்ன பார்த்தோம், கம்ப்ளீட்னா என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூட் லேட்டிஸ்னா என்ன பார்த்தோம். இன்னும் நிறைய டைப் இருக்குது. அங்க கம்மியான டைப் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டைப் இருக்குது. போகும் சரிங்களா? ஓகே. ஏன்னா அது நிறைய டைப் இருக்குது. இந்த மாடுலர் லேட்டிஸ்லாம் பார்க்கணும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ் பார்த்த முன்னாடி மாடுலர் லேட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது காணும். மாடுலர் லேட்டிஸ்னு ஒன்று இருக்கும். போன வருஷம் கொடுத்துருந்தாங்க மெட்டீரியல். இந்த வருஷம் உனக்கு இந்த சார் கொடுக்கல. அது மேபி எந்த பேக்கெட் என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அதை நடத்தினா போதும் நமக்கு. பாரு என்னன்னு சொல்லி சொல்றான்னு பாரு, அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி இது பேஸ்ட் ஆன் தியரிட்டிக்கல் கொஸ்டின் நிறைய இருக்கும். அது தியரிட்டிக்கல் கொஸ்டின் என்ன நடத்துறான்னு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருந்ததுன்னா நான் எனக்கு நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் மொத்தம் 3 பேப்பர் உள்ள இருக்குது. என்னென்ன பேப்பர் உள்ள இருக்குதுன்னா, காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் ஒரு பேப்பர் இருக்குது. இந்த 3 மாடல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா. சரிங்களா? அப்போ நீ அனுப்பிய மாடல் 7 மாடல் 7 பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட். மாடல் 7 பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட். சரிங்களா? அப்போ இதில் மட்டும் மொத்தம் 3 பேப்பர். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சிங்கிள் பேப்பர் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இந்த லீனியர் சில்ட்ரான்னு சொல்லிட்டு இதில் மட்டும் 3 பேப்பர் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் 2 கண்டென்ட் இருக்குது. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 மாடலும். சரிங்களா? 1லேருந்து 4 மாடலும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அல்ஜிப்ரான்னு ஒரு பேப்பர். செகண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அல்ஜிப்ரான்னு ஒரு பேப்பர். சரிங்களா? மாடர்ன் அல்ஜிப்ரான்னு ஒரு பேப்பர். அண்ட் 5th-லேருந்து 7th பார்த்தீங்கன்னா கிராப் தியரி. 5th-லேருந்து 7th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் தியரி பேப்பர் இருக்குது. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சிலபஸோட கேபி சிலபஸ் ஆல்ரெடி அதை உங்களை சொல்லிட்டே இருப்பேன். அதனால தான். அப்போ இது ஒரு 3 பேப்பர், இது ஒரு 3 பேப்பர், மொத்தம் 6 பேப்பர் பார்த்தீங்கன்னா 1 செமஸ்டர்லேயே வந்து மேக்ஸ் படிக்கிறது. மொத்தம் 6 பேப்பரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செமஸ்டரில் படிக்கிறது. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடு. அப்போ ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கான்செப்ட் கொஞ்சம் எலிமெண்ட்ரியாக போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? மொத்தம் 6 மேக்ஸ் பேப்பர் ஒரே செமஸ்டரில் படிக்கிறேன். அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது. சரிங்களா? அடுத்த வருஷம் ரொம்ப ஈஸி. அடுத்த வருஷம் ப்ராபபிலிட்டி தான் இருக்கும்போது அது ரொம்ப ஈஸி. அது ஒரு பேப்பருக்கு உண்டான கண்டென்ட் தான் உள்ள இருக்குது. சரிங்களா? 1.5 பேப்பருக்கு உண்டான கண்டென்ட். ஒரு 6 இல்லை மாடுலர் 7 மட்டும் வேற பேப்பர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. வேற சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. மற்றபடி 1லேருந்து 6 வரைக்கும் ஒரே சாப்டர் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே சப்ஜெக்டோட தான். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒரே சப்ஜெக்டோட தான் அடுத்த வருஷம். பட் இந்த வருஷம் மட்டும் 6 பேப்பரோட கண்டென்ட் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கிறதுக்கு சொல்றேன். சரிங்களாம்மா? சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இங்க என்னென்ன சொல்லிக்கிறீங்க? வெக்டர் ஸ்பேஸ்னா என்ன, சப் ஸ்பேஸ்னா என்ன? எப்பயுமே சப்னா என்னது? சப்செட் மாதிரி நான் வச்சுக்கணும். இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குதுன்னா பிங்கிறது சப்செட்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ஏங்கிறது ஒரு குரூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனா பியும் இதனோட ஆபரேட்டர் என்னவோ அதை ஆபரேட்டர் பேஸ் பண்ணி குரூப்னா அது சப் குரூப். நேற்று கூட லேட்டிஸ் பார்த்தோம். லேட்டிஸ் சப் லேட்டிஸ். லேட்டிஸ்னா என்ன? அல்ஜிபிரிக் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எல் கமா ஸ்டார் கமா பிளஸ் கமா 0 கமா 1 இந்த எலிமெண்ட் எடுத்து லேட்டிஸ்னு சொல்லி சொல்லிட்டோம். அல்ஜிபிரிக் சிஸ்டம்ல இது லேட்டிஸ்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா சப் லேட்டிஸ் வந்து எல்ஸ் கமா சேம் ஸ்டார் சேம் பிளஸ் சேம் 0 சேம் 1 இதை வச்சுட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குதுன்னா இஸ் ஆல்சோ சப் லேட்டிஸ். அப்போ வெக்டர் ஸ்பேஸ் என்ன? அப்போ வெக்டர் ஸ்பேஸ் எத்தனை டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு வேணும். அந்த கண்டிஷனுக்கும் சப்ஸ்பேஸ் ஒன்று எடுப்பீங்க. அந்த சப்ஸ்பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் கால்ட் சப்ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்பேஸ், அதாவது விங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் நோட் பண்ணுவாங்க. எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸா இருந்ததுன்னா வெக்டர் ஸ்பேஸ்ல என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அத்தனை கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சப்ஸ்பேஸ். ஓகேங்களா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லீனியர் காம்பினேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீனியர் காம்பினேஷன் ஸ்பேன் லீனியரி இண்டிபெண்டன்ட் லீனியரி டிபெண்டன்ட் அண்ட் ஆல்சோ பேசிஸ் இது எல்லாமே ஒரே கண்டென்ட் தான் நடக்குது. ஒன்றுக்கு ஒன்று லிங்க். இது எல்லாமே டெஃபினேஷன் தான். டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட கிளியர் ஆகிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இது டைமென்ஷன் தான். டைமென்ஷன் என்ன? பேசிஸ் சாட்டிஸ்ஃபை எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்கும். அதாவது டைமென்ஷன் என்னன்னா பிங்கிறது வெக்டர் ஸ்பேஸாக இருந்தால்
அந்த டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி போட்டா போதும். எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் டைமென்ஷன் கேஸ் எடுக்க முடியும். என்ன எடுக்க முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு எல்லாமே டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட வரும். கொஞ்சம் கிளியரா பண்ணிக்கணும். சரிங்களா? இது டோட்டலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல டெரிவேஷன் நிறைய இருந்தது, கால்குலேஷன் நிறைய இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா வெக்டர் இந்த மூணு மாடலும் பாத்தீங்கன்னா தியரி, டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது மூணு மிக்ஸ் ஆகி வரும். சரிங்களா? தியரி, டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது மூணு தரவா இருந்தா இந்த சாப்டர் எது வரைக்கும்னா ஓகே உனக்கு இப்போதைக்கு இது வரைக்கும் தான் இருக்குது. அதனால இதை பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா கேட் 2 முடிச்சு முடியும் நம்ம அடுத்தது பேசுவோம். சரிங்களா? கேட் 2 முடிச்சு முடியும். இது ஒரு கொஸ்டின் இருக்குது. இது வந்து கம்பல்சரி உன்னுடைய எல்லாமே எண்டு செமஸ்டருக்கு உனக்கு வந்து ஒரு 10 மார்க் பண்ண இந்த கொஸ்டின் வந்து ஒரு 10 மார்க் கண்டிப்பா இதுல இருந்து வந்துடும். அதே மாதிரி இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த வெக்டர் ஸ்பேஸ்ல ரோ, காலம் அண்ட் ரேங்க், நலிட்டி இதை பேஸ் பண்ணி ஒரு 10 மார்க் வந்துடும். இதெல்லாம் பார்த்தா ஒரு மேத்தமெட்டிக்கல் பார்ட். மத்தெல்லாம் தியரிட்டிக்கல் பார்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரி இப்போதைக்கு நம்மளுக்கு என்னது இது மட்டும் தான் இருக்கனால அதோட டெஃபினிஷன் நீ அனுப்பிக்கிற. அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லிக்கிறாங்க எது சொல்லிக்கிறாங்க நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி குரூப் பத்தி பார்த்தாச்சு. குரூப்னா என்னப்பா? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல செகண்ட் மாடலோட குரூப்னா என்ன பார்த்துருந்தோம். சொல்றாங்க குரூப்னா என்ன? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. ஸ்டார்னா பைனரி ஆபரேட்டர். ஓகேங்களா? அப்படி நம்ம நோட் பண்ணுவோம். பைனரி ஆபரேட்டர் என்னடாங்க? பைனரி ஆபரேட்டர் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர், எல்சிஎம், ஹெச்சிஎம், மினிமம், மேக்ஸிமம், இது மாதிரி ரெண்டு எலிமெண்ட்கள் பிளஸ் மைனஸ் உள்ள எனி டூ எலிமெண்ட் காம்பினேஷன்ல ஒரு டெஃபினிஷன் டிபெண்ட் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் பைனரி ஆபரேட்டர் வித் சம் கண்டிஷன். ஓகே, என்ன மாதிரி கண்டிஷன் உனக்கு வருதோ அந்த வச்சு எடுக்கலாம். மாடலோ கூட இருக்குது. மல்டிப்ளிகேஷன் மாடலோ, அடிஷன் மாடலோ இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த பைனரி ஆபரேட்டர் வச்சுக்கிட்டு நம்ம டிபெண்ட் பண்ண போறோம் குரூப்னா. சரிங்களா? குரூப் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இன்னொரு சொல்றேன். அதனால நீங்க சொல்றேன் பாத்துங்க. என்னன்னா மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி குரூப்னா. செமி குரூப்னா 2 ப்ராப்பர்ட்டி. மோனாட் அது தெரியும். ஓகே ஓகே. அப்ப என்ன குரூப் தெரியாது சொல்லுங்க சொன்னீங்க, அதுக்காக கேக்குறேன். போலாமா? எடுத்தபடி அசோசியேட்ல கொண்டு வந்துட்டாங்க. எடுத்தபடி நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். A star B is belongs to G ன்னு செக் பண்ணணும். சரிங்களா? இங்க ஸ்டார்க்குள்ள அந்த டாட் கொடுத்துக்கறாங்க. காம்போசிஷன் மாதிரி அந்த காம்போசிஷன் நோட்டேஷன் போட்டுருங்க. சரிங்களா? For every A, B belongs to G இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் கம்பல்சரி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. சரிங்களா? அசோசியேட்ல நாம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தோம். நேத்து கூட அசோசியேட்ல பார்த்தோம். 3 எலிமெண்ட்ஸ் 1 ஆபரேட்டர். ஓகேங்களா? 3 எலிமெண்ட்ஸ் 1 ஆபரேட்டர் இருக்கிறது வந்து ஜஸ்ட் பிராக்கெட் மாத்தி பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் எ அசோசியேட் லா. எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எப்பவுமே என்ன பண்றாங்க? நம்ம ஆல்ரெடி சொன்ன அடிஷனோட ஐடென்டிட்டி என்ன? 0வா இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி எப்பவுமே 1ஆ இருக்கும். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன், நார்மல் அடிஷனா இருந்தா. பட் ப்ராப்ளம் மாறும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறானோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். என்ன மெயின் ஃபார்முலா? A star E equal to E star A equal to A. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபார்முலா. Then E is called a identity element. சரிடா கண்ணு? என்ன ஆபரேட்டருக்கு அவன் என்ன ஆபரேட்டர் சொல்றானோ அந்த ஆபரேட்டருக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் வெறும் அடிஷன் மட்டும் கொடுத்தனால E கண்டுபிடிட்டு 0ன்னு எழுதிடலாம் அந்த ஆபரேட்டர். இல்ல மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தனா E equal to 1 எழுதிடலாம். வேற என்னாச்சு கண்டிஷன் கொடுத்தனா அந்த கண்டிஷன்ல என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா என்னன்னு அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் பார்த்தா இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம என்ன எழுதுவோம்? A ஆபரேட்டர் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஆபரேட்டர் A ஈக்குவல் டு E. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அந்த A இன்வெர்ஸ்ங்கிறது another எலிமெண்ட்னால அது B ன்னு எடுத்துக்கறாங்க. சரிங்களா? B is called a inverse of A. ஓகே கண்ணு? ஓகே சார். சோ அந்த பைனரி ஆபரேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு G cross C கொடுத்துறாங்க. Any two elements condition with the operator and is getting the single element is called a binary operator. சரிங்களா?
அப்ப என்னது ஏன் 2 கிராஸ் போட ஒரே ஒரு 2 ஜி கொடுத்துருக்காங்கன்னா 2 எலிமெண்ட் கண்டிப்பா இருந்து தான் நம்ம பைனரி ஆபரேட்டர் டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால அதுதான் வந்து பைனரி ஆபரேட்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. சரி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். ஒரு பெரிய டேபிள் கூட நான் மாடல் 2 கொடுக்கும்போது, அதாவது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தும்போது ஒரு பெரிய டேபிள் கூட கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இதுக்கு வந்துருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்க? n கமா பிளஸ் இஸ் நாட் ஏ குரூப். எதனால? அவனே ரீசன் சொல்லிட்டான். 0 நாட் பிலாங்ஸ் டு n. கரெக்டுங்களா? n கமா பிளஸ்ங்கிறது என்னது? இஸ் நாட் ஏ குரூப். அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் செகண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும், therefore செமி குரூப். சரிங்களா? சரி, z கமா பிளஸ் இஸ் குரூப். ஏன் z கமா பிளஸ் இஸ் குரூப் அப்படின்னா e ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு z இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? பிளஸ்க்கு வந்து இன்வர்ஸ் என்ன? நெகட்டிவ். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு இன்வர்ஸ் என்ன? மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஷன். சரிங்களா? இதை நான் வச்சுக்கேன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஷன். அப்போ அந்த கண்டிஷன் இருக்குதுன்னா குரூப். அப்போ இஜெட்ல பார்த்தீங்கன்னா பிளஸ் சைனும் மைனஸ் சைனும் இன்வால்வ் ஆகிறதுனால இஸ் அ பாசிட்டிவ் குரூப். அதே மாதிரி இண்டீஜர்ல வந்து ஏன் மல்டிப்ளிகேஷன் குரூப் இல்லை, டிவிஷன் நம்பர் இருக்குதான் பார்க்கணும். இப்போ 1/2 இஸ் நாட் பிலாங்ஸ் டு இஜெட். அதனால பார்த்தீங்கன்னா the division number is not in there means their multiplication is not a group. Their multiplication not a group in இஜெட்ல. இஜெட்ல சாட்டிஸ்ஃபை ஆகணும், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ இஸ் நாட் a group. This is a very important point. சரியாப்பா? அப்படியே புரியுதுங்களா? ஆர் பிளஸ் இசிய குரூப். இது எல்லாமே நம்ம மாடல் 2 பார்த்தது. டீப்பா பார்க்கணுமா போயிடலாமா? இல்ல போயிடலாம் சார். அதான் ஆர் கமா பிளஸ் இசிய குரூப். அதே மாதிரி கியூ கமா பிளஸ் இசிய குரூப். அதே மாதிரி கியூ கமா டாட் இசிய குரூப். பட் 0 எலிமெண்ட் இருக்கணும். இங்க ஒரு மிஸ்டேக் ஆகுது, அவங்க விட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர் கமா 0ன்னு சொல்ல வேணும், அவங்க விட்டுறாங்க. ஏன்னா 0க்கு இன்வர்ஸ் கிடையாது மல்டிப்ளிகேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல 0க்கு இன்வர்ஸ் கிடையாது. அதனால ஆர் கமா மைனஸ் 0 அங்க எலிமெண்ட் இல்லைன்னா இது வந்து குரூப். அதனால இஸ் நாட் ஏ குரூப்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டா? எதுனா 0க்கு வந்து இன்வர்ஸ் கிடையாது. நான் சொல்லிக்கிறேன் பார்த்தியா, 0 இஸ் கால்ட் ஏ நோ மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ். அப்போ அவன் சொல்லும் போது ஆர் மைனஸ் 0ன்னு கொடுத்தா குரூப். சரி, ஆர் மைனஸ் 0 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் ஏ குரூப். சரியாப்பா? அவன் கொடுக்கல, அதனால பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ குரூப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க ஸ்டார் ஆர் மைனஸ் 0 ரெண்டு சொல்லிக்கிறாங்க, ஸ்டார் சொல்லிக்கிறாங்க. அந்த 0 இடத்துல இஸ் ஏ குரூப்னு அவன் கீழே சொல்லிட்டான். சரிங்களா? அபிலியன் குரூப்னா என்ன? இஸ் a satisfy the commutative law. இந்த லாவுக்கு பேர் என்ன? commutative law. ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிறோம். commutative law குரூப்ல satisfy ஆச்சுன்னா ஆல்ரெடி 4 ப்ராப்பர்ட்டி 4 plus 1 5th ப்ராப்பர்ட்டி ஒன்று satisfy ஆச்சுன்னா is called a abelian group. is called a abelian group. எதனா abelian groupனு சொல்லிக்கிறான் பாருங்க. பிளஸ்ல வருது எல்லாமே abelian group. அதே மாதிரி r, ஸ்டார் q ஸ்டார், டாட் is also abelian group. This is a very important point. சரியா? abelian group எத்தனை ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். குரூப்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதை நம்ம மெயின் பாயிண்ட். சரி, எங்க சார் வெக்டர் இருக்குது? வெக்டர் பத்தி பார்க்கலாம் போது இதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சார் வெக்டர் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வெக்டருக்கு பேசிக் டெஃபினிஷனே வந்துன்னா இதுதான் இருக்குது. அப்போ இந்த டெஃபினிஷன்லாம் நம்ம பார்த்தா தான் வெக்டரை பத்தி பார்க்க முடியும். வெக்டருக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா ரிங்கு. குரூப்புக்கு அப்புறம் ரிங்குன்னு ஒன்று வருது. ஏன்னா ரிங்கு ஃபீல்டு நம்ம இம்பார்ட்டன்ட். ஒரு வெக்டர் வேணும்னா ஸ்கேலார் வேணும். சரிங்களா? ஒரு வெக்டர் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? கம்பல்சரி ஒரு ஸ்கேலார் வேணும். அந்த ஸ்கேலார் வேணும்னா என்ன வேணும்னா இங்க ஸ்கேலார் வந்து நம்ம என்ன நோட் பண்றோம்னா இன் வெக்டர் ஸ்பேஸ்ல ஃபீல்டுன்னு நோட் பண்றோம். வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன நோட் பண்றோம்? ஃபீல்டுன்னு நோட் பண்றோம். அந்த ஃபீல்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் என்ன வேணும்னா ரிங் வேணும். சரிங்களா? அப்ப ரிங்குக்கு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் என்ன வேணும்னா குரூப் வேணும். சரிங்களா? அதனால தான் நம்ம ஸ்டார்டிங் எடுத்துட்டு குரூப் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பார்க்குறோம்? குரூப்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து ரிங்குனா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப அடுத்தது ரிங்கு முடிச்சுட்டு ஃபீல்டுனா என்னன்னு பார்க்க போறோம். அந்த ஃபீல்டு தான் ஸ்கேலார். அந்த ஸ்கேலாரை முடிச்சு முன்னாடி தான் நம்ம வந்து வெக்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப நம்ம குரூப் முடிச்சாச்சு. இப்போ ரிங்கு பார்ப்போம், அடுத்து ஃபீல்டு பார்ப்போம். சரி, ரிங்குனா என்னப்பா? இங்க மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் படி ரிங்குனா வேற. நம்ம நார்மலா ரிங்குனா என்ன நமக்கு தெரியும். பட் இங்க மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்ல ரிங்குனா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்.
பிளஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆபரேட்டர். ரெண்டு ஆபரேட்டர் மெயின் ஆபரேட்டர் இன் மேத்தமெட்டிக்ஸ்ல. அதுல ரெண்டுக்குமே இதுக்கு தனியா ஒரு குரூப்போட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுக்கு தனியா குரூப்போட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது எந்த மாதிரி கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகும்போது கீழே கொடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகி டிஸ்ட்ரிபியூட் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இஸ் கால்ட் எ ரிங். அப்ப ரிங்னா என்ன? நல்லா சொல்லிக்கிறாங்க பாருங்க. R is a non-empty set. Non-empty setனா தெரியும். R is not equal to empty set. அட்லி ஒரு சிங்கிள் எலிமெண்டாச்சும் இருக்கும், எம்டி செட்டா இருக்காது. So there's together two binary operator. அத நான் பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன்ல. பிளஸ் அண்ட் டாட் சைன் இஸ் a two binary operator and satisfy the following condition. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குரூப். தட் மீன்ஸ் குரூப்ல இருந்து ரெண்டு குரூப் இருக்கும், ரெண்டு குரூப்ல ரிங்னு மாறும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் a ring. சரிங்களா? என்னென்ன கண்டிஷன்? தட் இஸ் a very important condition. First one, r, plus, dot is called a ring னா r, plus என்னவா இருக்கணும்? அபிலியன் குரூப்பா இருக்கணும். அது என்ன அபிலியன் குரூப்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அபிலியன் குரூப் எது வித் ரெஸ்பெக்ட் என்னது? பிளஸ். வித் ரெஸ்பெக்ட் என்னது? பிளஸ். அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி a plus b belongs to r இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டாவது கண்டிஷன் அசோசியேட் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ மூணாவது கண்டிஷன், மொத்தம் 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். மூணாவது கண்டிஷன் ஐடென்டிட்டி லா a plus e equal to e plus a equal to a. ஸோ நாலாவது கண்டிஷன் இன்வெர்ஸ் லா a plus a inverse equal to a inverse plus a equal to e. இது வரும். அடுத்து ஃபிஃப்த் கண்டிஷன் காம்பிடேட்டிவ் லா a plus b equal to b plus a. அப்ப இந்த அபிலியன் குரூப்புக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது? இதுல ஒரு 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ரிங்கில் மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி இதுதான். அடுத்தது என்ன? செமி குரூப். r, டாட்ல என்ன வரும்? செமி குரூப். செமி குரூப்னா இதுல எத்தனை ப்ராப்பர்ட்டி? மல்டிப்ளிகேஷன்ல. அப்ப ஃபர்ஸ்ட் 6th ப்ராப்பர்ட்டி. 6th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா a dot b belongs to r னு இருக்கணும். and also satisfy the associate law. a dot b dot c equal to a dot b dot c னு satisfy ஆகணும். அப்ப மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது? மொத்தம் 2 கண்டிஷன் தான், பட் 7 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். and also last one, distributive law. distributive law எத்தனை இருக்கு? 2 லா இருக்கு. ஒன்னு with respect to multiplication வச்சு போறாங்க, இன்னொன்னு அதாவது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. லெஃப்ட் சைடு இருக்குன்னா இது வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, and another one is called ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ரைட் சைடு டாட் லைன் வரதுனால இது ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப 7 இது 8வது ப்ராப்பர்ட்டி, இது 9வது ப்ராப்பர்ட்டி. அப்ப 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி தெரியும். a dot b plus b னா என்னது? a dot b plus c a dot c. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அது லெஃப்ட் சைடுனா இது வந்து ரைட் சைடு ஆகுதுன்னா a dot c plus b dot c. ஓகேங்களா? அப்ப லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட டெஃபினிஷன் இது, ரைட் டிஸ்ட்ரிபியூட்டரோட டெஃபினிஷன் இது. அப்ப 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த r, plus, dot is called a ring. Otherwise is not a ring. அப்ப ரிங்கோட டெஃபினிஷன் புரிஞ்சுதாப்பா? 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். 9 ப்ராப்பர்ட்டி. அப்ப நான் நீட்டா நான் வச்சுக்கங்க. r, plus அபிலியன் குரூப், r, dot செமி குரூப், and r, plus, dot satisfy the left distributive law and right distributive law. அப்படி நான் வச்சுக்கணும். இது 5 ப்ராப்பர்ட்டி, இது 2 ப்ராப்பர்ட்டி, இது 2 ப்ராப்பர்ட்டி, டோட்டல் 9 ப்ராப்பர்ட்டி. தட்ஸ் ஆல். அப்ப ரிங்னா என்ன தெரிஞ்சிருப்பீங்க. சரியா கண்ணு? ஓகேங்களா? ஓகே. அப்ப ரிங்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி? கண்ண முடியும் சொல்லுவோம். ரிங் எத்தனை ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்? 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி லேட்டஸ்ட்ல பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்துக்கலாம், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுனா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அதாவது டெஃபினிஷன் அண்ட் தியரிட்டிக்கல் பார்ட்ல திரும்ப திரும்ப ஒரே ஐடியா வந்துட்டு இருக்கும். டெஃபினிஷன் எப்பவுமே கிளியர் ஆயிக்கணும். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. பேசிக் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரியும். இது வந்து செமி குரூப் சாட்டிஸ்ஃபை இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் தான், அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஆஃப் அபிலியன் குரூப். therefore is a ring. சேம் ஐடியா. ஏன்னா -0 இருந்தா தான் இஸ் அபிலியன் குரூப். -0 இல்ல. இதுக்கு -0 இருந்தா தான் அபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். அப்ப -0 இல்ல. அப்ப அது இல்லைனாவே செமி குரூப் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டாட். அண்ட் அடிஷன்னா அபிலியன் குரூப் ஆகும். இது அடிஷன் அபிலியன் குரூப் ஆகும். டாட் வந்துன்னா இது 0 ஆகும். சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதே தான். அப்ப இது எல்லாமே என்னென்ன ஆயிடுச்சு? ரிங்னு ஆயிடுது. இது எல்லாமே என்னென்ன ஆயிடுது? ரிங்னு ஆயிடுது. சரியாப்பா?
சரி, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? ஃபீல்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபீல்டுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி? நல்லா நினைச்சு பாருங்க. ரிங்குக்கு 9 ப்ராப்பர்ட்டி. அப்ப ஃபீல்டுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. அப்பா! கிட்டத்தட்ட எத்தனை ப்ராப்பர்ட்டி? 10, 12 ப்ராப்பர்ட்டி வருது. சரிங்களா? ஃபீல்டுன்னா எத்தனை? 12 ப்ராப்பர்ட்டி. இதுல எத்தனை இருக்கும்? 5 ப்ராப்பர்ட்டி இருக்கும். இங்க பாருங்க. எஃப் ஸ்டார். எஃப் ஸ்டார்னா நான் ஜீரோ எலிமெண்ட் சொல்லிக்கிறீங்க. அதுல எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கும்? 5 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அடுத்து என்ன? டிஸ்ட்ரிபியூட் லா ஆஃப் ஹோல்ஸ். டிஸ்ட்ரிபியூட் லா என்னது? உனக்கு ரைட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்குது அண்ட் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்குது. இது வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் லா, அடுத்து ரைட் டிஸ்ட்ரிபியூட் லா. இங்க டாட் போட்டு இங்க சி வச்சுக்குவீங்க. அப்ப இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். சரியா கண்ணு? அப்படின்னா இது வந்து உனக்கு என்னது? ஃபீல்டு. அதர்வைஸ் இஸ் நாட் எ ஃபீல்டு. சரிங்களா? ஓகே சார். அப்ப ஃபீல்டுனா எத்தனை ப்ராப்பர்ட்டி? 12. 5 பண்றப்ப பாத்துங்க. 10 plus 2 12 ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சார் क्वेश्चन பண்றப்ப பாத்துங்க. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இது டெஃபினிஷன்ல क्वेश्चन பண்ணுவீங்க. ஆக்சுவலி இது क्वेश्चன்ஸ்லாம் டைரக்டா வெக்டர் இதுல வரும். உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு டிடிலாம் வந்து ஃபீல்டுக்கும் ரிங்குக்கும் உனக்கு வந்து டீடைல் क्वेश्चन கிடையாது. சரிங்களா? ப்ரூஃப்லாம் கிடையாது. ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் தான். நம்ம எங்க வந்து क्वेश्चन வரும்? வெக்டருக்கு மட்டும் தான் क्वेश्चंस வரும். ஃபீல்டுக்கோ ரிங்குக்கோ உனக்கு क्वेश्चन கிடையாது. சரியாப்பா? ஓகேவா? சரி. இப்ப அடுத்து பார்க்கலாமா? சரி, ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு சொல்லிக்கலாம் பாருங்க. ஏ this is not a field சொல்லிக்கலாம். எனி ஐடியா? இதே எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ஏன் நாட் ஏ ஃபீல்டு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் z, பிளஸ்ல வந்து என்ன தெரியும்? அப்டின் குரூப்பும் தெரியும். இன்னொன்னு சொல்றான் z மைனஸ் 0 வந்து அப்டின் குரூப் ஆமா டாட்ல. டாட்ல வந்து இஸ் நாட் ஏ அப்டின் குரூப். எதனால கண்ணு? எக்ஸாம்பிள் கேட்டது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன் நாட் ஏ அப்டின் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்ல? வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்ல z ஏன் வந்து அப்டின் குரூப் இல்லைனா உனக்கு வந்து இன்வெர்ஸ் லா சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்ட்டா? அதாவது இன்வெர்ஸ் லிமிட் எக்ஸிட் ஆகுது. a ஸ்டார் e equal to e ஸ்டார் a equal to a. அப்ப எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? இப்போ a ஓட வேல்யூ 1, அதாவது e ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ எனி வேல்யூ வச்சுக்கோங்க. equal to a கிடைச்சிடும். ஐடென்டிட்டி லா கிடைச்சிடும். கரெக்ட்டா? ஐடென்டிட்டி லா கிடைச்சிடும். பட் இன்வெர்ஸ் லா சாட்டிஸ்ஃபை தான் பாருங்க. சப்போஸ் a equal to 1/2 ன்னு வச்சுக்கோங்க. 1/2 பாசிபிளா? ஏன்னா ரெசிப்ரோக்கல் எலிமெண்ட் இருந்தா தான் இன்வெர்ஸ் பாசிபிள். a ஸ்டார் a இன்வெர்ஸ் equal to a இன்வெர்ஸ் ஸ்டார் a equal to e. அதாவது 2 into a இன்வெர்ஸ் equal to 1 e ஓட வேல்யூ. அப்ப a இன்வெர்ஸ் equal to 1/2. 1/2 does not belongs to z. Therefore it is not a abelian group with respect to multiplication. அப்ப abelian group இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? is not a field. மொத்தம் 12 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். 12 ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஸ் நாட் எ ஃபீல்ட். புரியுதா கண்ணே? அதே ஐடியா தான் q, பிளஸ், டாட், r, பிளஸ், டாட். அதே ஐடியா தான். சரிங்களா? சரி, இன்ன வரைக்கும் ஒரு 1/2 hour பக்கமா பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் ஐடியா. சரிங்களா? ஒரு 25 மினிட்ஸ் பக்கமா ஆகுது. இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா ஒரு பேசிக் ஐடியா தான். இப்பதான் நம்ம சாப்டருக்கே போறோம். நம்மளோட சாப்டரோட கேட்டிங்க வெக்டர் ஸ்பேஸ். அப்ப வெக்டர் ஸ்பேஸ்னா என்னவா இருக்கும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெக்டர் ஸ்பேஸ்னா என்னவா இருக்கணும்னா அவன் சொல்ற மாதிரி என்னவா இருக்கணும்? விங்கிறது நான் எம்டி செட் எடுத்துக்கணும். அப்ப விங்கிறது என்னது? நான் எம்டி செட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், whose elements are called a வெக்டர்னா அப்ப அந்த வெக்டருக்கு என்ன வேணும்? ஃபீல்டுங்கிறது வேணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு வெக்டர் டெஃபினிஷனுக்கு என்ன வேணும்? ஃபீல்டு வேணும். அப்ப ஃபீல்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எத்தனை டெஃபினிஷன் இருக்குது? 12 டெஃபினிஷன் இருக்கு ஃபீல்டுக்கு. நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோ. விங்கிறது வெக்டர் ஸ்பேஸா வேணும்னா எனக்கு ஒரு ஃபீல்டு வேணும். அந்த ஃபீல்டு யாரு? எஃப்ங்கறா. அப்ப எஃப்க்கு என்ன கண்டிஷன்ஸ் எடுத்துக்கணும்? 12 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே. அந்த ஃபீல்டோட எலிமெண்ட் என்னங்கறாங்க? ஸ்கேலார். ஆல்ரெடி சொன்ன ஃபீல்டு ஸ்கேலார் ஒண்ணுதானே. whose elements are in the scalar. அப்ப ஸ்கேலார்னா நம்ம என்ன மேக்ஸிமம் நோட் பண்ணுவோம்? z ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், r ல இருக்கிற எலிமெண்ட், அந்த இன்டிஜர் நம்பர்ஸ்ல இருக்கிற நேச்சுரல் நம்பர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாவே உனக்கு வந்து ஸ்கேலார்ஸ் தான். அப்ப இந்த எலிமெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஸ்கேலார்ஸ் தான் வரும். சரிங்களா? தென்
v கமா இங்க பாருங்க என்ன சொல்லிருக்கேன் பாருங்க v கமா பிளஸ் கமா டாட் இதை வந்து நான் வந்து வெக்டர் ஓவர் த பீரியட் வந்து எப்பன்னு சொல்லிட்டேன்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும் கீழே சொல்லிக்கிறேன் பாருங்க இத்தனை கண்டிஷன் சொல்லி சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் v கமா பிளஸ் வந்து அபிலியன் குரூப்பா இருக்கணும். அபிலியன் குரூப்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி? 5 ப்ராப்பர்ட்டி. அடுத்தது a வந்து ஸ்கேலார் அண்ட் ஆல்பா வந்து வெக்டர் தென் ஸ்கேலார் இன்டு வெக்டர் இஸ் ஆல்சோ வெக்டர். கரெக்ட்டுங்களா? அப்ப வெக்டர் ப்ராப்பர்ட்டி வெக்டர் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை இதுக்கு பேர் என்னது? வெக்டர் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? வெக்டர் வித் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். வெக்டர் வித் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர். சரிங்களா? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கேலார் வித் வெக்டர் அடிஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வித் வெக்டர் அடிஷன். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஸ்கேலாரையும் வெக்டரையும் காம்பினேஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டெஃபைன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இது another டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஸ்கேலார் அடிஷன் அண்ட் வெக்டர் மல்டிப்ளிகேஷன். இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வெக்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்ப ஸ்கேலார் அடிஷன் அண்ட் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் இது another டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்ப இது ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா அசோசியேட் லா ரெண்டு வெக்டர் ரெண்டு ஃபீல்டுனா ரெண்டு ஸ்கேலார் ஒரு வெக்டர். அப்ப அதுல என்ன நடக்குதுன்னு செக் பண்றாங்க. சரிங்களா? a டாட் b டாட் ஆல்பா ஈக்குவல் டு a டாட் b வெளிய ஆல்பா. இந்த ஆல்பாங்கிறது என்ன? வெக்டர். நல்லா பாத்தீங்க இந்த ஆல்பாங்கிறது என்ன? வெக்டர். அண்ட் ஆல்சோ இது என்ன சொல்லிக்கிறாங்க? ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸோட கான்செப்ட் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஒண்ணுங்கிறது ஒண்ணே கிடையாது ஐடென்டிட்டி எலிமெண்ட். சரிங்களா? 1 டாட் ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா 1 டாட் ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா 1 பிளாங்ஸ் டு f ல இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஆல்ரெடி மேல எவ்வளவு இருக்குது? 5 ப்ராப்பர்ட்டி. இங்க கீழ எவ்வளவு வருது? இந்த இதை விட்டுட்டு மீதி இருக்குது 5 ப்ராப்பர்ட்டி. அப்ப 5 பிளஸ் 5 10 ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதுல ஃபீல்டுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கும்? 12 ப்ராப்பர்ட்டி. இந்த 12 பிளஸ் 10 22 ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா இருக்கும். சரிங்களா? 22 ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதாப்பா? வெக்டர்னா என்ன? வெக்டர்னா ஒரு ஃபீல்ட் இருக்கணும். அப்ப ஃபீல்டுக்கு எத்தனை கண்டிஷன்? 12 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப வெக்டருக்கு எத்தனை கண்டிஷன்? வெக்டருக்கு 10 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப வெக்டர்னா தனியா வெக்டர் மட்டும் சொல்லணும்னா 10 ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதோட ஸ்கேலார் இருக்குது. ஸ்கேலார் வந்து நம்ம எடுத்துருவாங்க. அவனே சொல்லிடுவான். யூ டேக்கிங் தி ஃபீல்ட் இஸ் இஜெட் ஆர் RQ அந்த மாதிரி அவன் சொல்லிடுவான். அதனால நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டோட கான்செப்ட் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீ ப்ரூவ் பண்றது வெக்டரோட கான்செப்ட் நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். வெக்டரோட கான்செப்ட் கம்பல்சரி ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. 12 ப்ராப்பர்ட்டி. இந்த 12 ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஃபீல்டுக்கு வெக்டருக்கு 10 ப்ராப்பர்ட்டி. அந்த 10 ப்ராப்பர்ட்டியும் கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். சரி ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு. என்ன பார்த்துக்கணும் இல்ல. அப்ப இந்த 12 ப்ராப்பர்ட்டி நீ பார்த்துருவியா? ஏதாச்சும் டவுட் இருக்குமா? அது சால்வ் பண்ற பாத்துக்கலாம் சார். புரியல. சால்வ் பண்ண ப்ராப்ளம் நிறைய கொடுத்துக்கிறாங்களா பாத்தியா? தெரியலையா? ப்ராப்ளம் நிறைய கொடுக்கல. போன வருஷம் நிறைய கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இப்ப நான் வந்து ஃபைல் செக் பண்ண நிறைய இல்லை. சரி பார்ப்போம். இப்ப என்ன சொல்லிக்கிறேன் பாருப்பா. R is a vector space over a field q, plus, dot. அவனே ஃபீல்டு சொல்லிட்டான். ஃபீல்டு என்ன? q, plus, dot. நாம என்ன சொல்றோம்? Rங்கிறது வெக்டர் ஸ்பேஸ்ங்கறான். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது R with respect to vector space q. அதாவது இப்படி எழுதலாம். R of q ன்னு எழுதலாம். இல்ல RQ ன்னு எழுதலாம். இப்படி எழுதலாம். இது மீனிங் என்னன்னா R is a vector space with respect to q. Qங்கிறது என்ன? ஃபீல்டு. Qங்கிறது என்ன? ஃபீல்டு. இது கீழ எழுதுறது பேர் ஃபீல்டு. இது பேர் வெக்டர். அதனால அவன் அப்படி சொல்லிக்கிறான். அதே மாதிரி இங்க மீனிங் என்ன? C is a complex number with a field வந்து R. ஓகே. C is a complex number with a field வந்து R. அதே மாதிரி சொன்னா is not a field. ஏன்னா ரியல் நம்பர் இருக்கிறது சின்னது. அப்போ ஒரு மீனிங் செஞ்சுக்கோ. ஃபீல்டுங்கிறது எப்படி இருக்கணும்? அந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறது அதை விட சப்செட்டா தான் இருக்கணும் தவிர பெரிய செட்டா இருக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவனே நீட்டா கொடுத்துட்டான். இது ஃபீல்டா வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஆகும். சிங்கிறது வந்து வெக்டர் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதே ஆர்ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரியல் நம்பர் எடுத்து காம்ப்ளெக்ஸ் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா
ரியல் நம்பர் எடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுட்டு ரியல் நம்பருக்கு டிஃபைன் பண்ண முடியும். எதனாலனா ஒரு ரியல் நம்பர் இருக்கிற வேல்யூ வந்து 1ன்னு எழுதுனா அது ஈஸியா காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 + 0i ன்னு. சரிங்களா? ஆனா எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ரியல் நம்பரா எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ரியல் நம்பர்ங்கிறது தனி குவாண்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் கன்வெர்ட் பண்ண முடியும் தவிர இது பண்ண முடியாது. சரிங்களா? சப்போஸ் 1 + 2i இத வந்து நீ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல் நம்பரா மாத்த முடியாது. சரிங்களா? அதனால தான் வந்து இட்ஸ் நாட் எ வெக்டர் ஸ்பேஸ். அப்ப வெக்டர் ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்? ஃபீல்ட் வந்து எப்பவுமே சப்செட் ஆஃப் அதுக்கு கரஸ்பாண்டிங் வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நீ R எடுக்கிறீங்கன்னா R இஸ் a subset of காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். சரிங்களா? அப்ப சூப்பர் செட் யாரோ அவன் தான் வந்து நம்மளோட வெக்டர் ஸ்பேஸா இருக்கும். அதனால அவன் சொல்லியிருக்கிறான். சரிங்களா? அதை ஈஸியா சொல்லிக்கலாம் பாரு. 1 belongs to R and I belongs to C. 1.I is not belongs to R அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் ஒன்றும் புரியல. புரியலையா? எது வரைக்கும் புரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். சுத்தமாவே புரியல, எது வரைக்கும் புரியல? சுத்தமா புரியல. சொல்றேன், எது வரைக்கும் புரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். இது வெக்டர் ஸ்பேஸ் ஃபீல்டு பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன புரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். சார் நான் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? சரி, ஓகே. நீ எது இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து தான் பார்க்க முடியும். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம எது வரைக்கும் பார்த்துக்கிறோம்? வெக்டர் ஸ்பேஸ் வரைக்கும் பார்த்துக்கிறோம் டெஃபினேஷன். சரிங்களா? வெக்டர் ஸ்பேஸ். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபீல்டு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரிங்கு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ப்ரூஃப் பார்த்தோம். இதுக்கு சம்மே பார்க்கல. என்னப்பா? இது கொஸ்டினே பார்க்கல, வெறும் தியரி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்க மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கேன் நான் வேணா எக்ஸாம்பிள் வேணா கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை நான் நடத்திட்டு இருக்கிறேன். சரியா? இது சும்மா இது வேற ஏதோ ஒரு டீச்சர். உங்க மிஸ் நடத்தலையா? உங்களுக்கு மிஸ் கொடுக்கலையா? ம். சரி, ஓகே. இல்லைன்னா நான் வேணா வேற உங்க மிஸ் கொடுத்த மட்டும் சொல்ல அதை நடத்தலாம்.